அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன்லேருந்து நித்யா மேனன்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை. மாநாடு போட்டுதாரு, ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டுதாரு. தான் பேருக்கு படி ஜாதி இல்லைன்னு சொன்னது யாரு? யாரு மாத்துனது? ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உங்க வரலாறு எப்படி இருந்துச்சு? ஏன் இது 90 கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா? இல்லை, 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 90 கிட்ஸ்க்கும் பிடிக்கும், அந்த மாதிரி படம் தான் இது. சரி, இப்போ வந்து 2K கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் நாடார்னு ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோட அடையாளம். என்னன்னா, நான் எங்கேருந்து வர்றேன், எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவுமுறை வச்சுருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அடையாளம். அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன்லேருந்து நித்யா மேனன்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது இல்லையே, நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்ட சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படாது. ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்கள் விரும்பினா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க, அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நீங்கள் அவர் ஜாதி வெறியர் தான் சொல்லுறீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறேன், நான் சாதி வெறியும் கிடையாது. இப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ண வரீங்க? இன்னும் புரியல. இப்போ என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு. அவர் நாடார்னு போடாதனால அவர் எதுவும் அவர் சாதி வெறி பிடிச்சவராயிருவாரா? எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை. என்னோட சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்கே இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த என் பேர் அடையாளம். ஓகே சார், தேங்க்யூ. ஆமாம், சரி, போடலை, ஆதரிக்கல, கண்டிக்கலதான். அவரு பேர்ல பட்டம் போடல, நீங்க பட்டம் போட்டுக்கிட்டு நான் காமராஜ் நாடார் உங்களோட வாழ்க்கை ஆரம்பம் வரலாறு எப்படி? பிரதர், அவர் ஆரம்பத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க. மாநாடு போட்டுதாரு, ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டுதாரு. தான் பேருக்கு படி ஜாதி இல்லைன்னு சொன்னது யாரு? யாரு மாத்துனது? ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உங்க வரலாறு எப்படி இருந்துச்சு? யாரு வரி கட்டினது?